ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, குஜராத் டைட்டன்ஸ்க்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎல்லோட 23வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் வச்சு நடக்க போகுது. 9th ஏப்ரல் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 7:30 PM இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஜிடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கான்ஃபிடன்ஸாக இருக்காங்க. லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் வந்து குவாலிட்டியான வின்னிங் பர்ஃபார்மன்ஸோடு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்திருக்காங்க. ஸோ ஒன் சைடாகவும் பார்த்தீங்க அப்படின்னா சேஸ் பண்ணி வின் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் ஆர்ஆர் வந்து லாஸ்ட் 2 கேம்ஸாக வின் பண்ணியிருக்காங்க. ஒன்று ரியான் பராக் கேப்டன்சியில், இன்னொன்று சஞ்சு சாம்சனோட கேப்டன்சியில் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டீம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. நிறைய மூவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ரெண்டு டீமும் இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து வின் பண்ணிட்டு தான் வராங்க. பட் ஹோம் டீம் அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல உங்களுக்கு நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ குறிப்பாக கிராண்ட் லீகில் டீம் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கும் ஒன்று. ஸோ அது கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ முடியும் போது அந்த வீடியோ வந்து எண்டில் ஷோ ஆகும். ஸோ அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த பிச்சோட டெப்த்தான பிச் ரிப்போர்ட். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து ஜிடி மும்பை மேட்ச். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடி ஃபஸ்ட் பேர் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க. இந்த கிரவுண்டில் இந்த சீசனில் நடந்த 2 மேட்சுமே ஹை ஸ்கோரிங் மேட்சஸாக தான் இருந்திருக்கு. ஸோ ரெண்டுலேயுமே ஃபஸ்ட்டாக பேட்டிங் பண்ண டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக இருக்கும். ஸோ பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும். ஸ்பின்னர் கூட கம்பேர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 37 போட்டிகள் நடந்திருக்கு. 16 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 20 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. 150க்கு கீழே 8 முறை ஸ்கோர் ரெக்கார்டாக இருக்குது. 150லேருந்து 169க்குள்ளே 9 முறையும், 170லேருந்து 189 9 முறையும், 190க்கு மேலே 11 முறை அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. லாஸ்ட் 6 மேட்ச்சில் 39 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ்க்கும், 19 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கும் கிடச்சிருக்கு. ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 180+ போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹை ஸ்கோர் பஞ்சாப் கிங்ஸ் 243க்கு 5 இந்த சீசன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 89க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க ஜிடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் மேட்சஸோட ஒரு ஸ்கோர் கார்டோட ரீகேப் வந்து பார்த்தோம். லாஸ்ட் கேம் மும்பை ஜிடி மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளேயில் 66 ரன்னுக்கு நோ லாஸ்னு வந்தது. ரெண்டாவது இன்னிங்ஸ் பவர் பிளேயில் 48 ரன் வந்தது, 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. ஸோ அதுக்கு முந்தின மேட்ச்சில் பவர் பிளேயில் 73க்கு 1 61க்கு 1ன்னு சொல்லி பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. ரன்ஸ் நல்லாவே வருது அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் பவர் பிளேயில் கொஞ்சம் ரன்ஸ்க்கு அதிகமாக அடிக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணல அப்படிங்கிறது தெரிய வருது. விக்கெட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சிமிலராக தான் இருந்திருக்கு. லாஸ்ட் ஒரு 3 to 4 கேம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக விக்கெட்ஸில் வந்து எந்த மாற்றங்களும் நம்மளால் பார்க்க முடியல. ஸோ இது வந்து லாஸ்ட் சீசனில் நடந்த மேட்சஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 50க்கு 1 47க்கு 1 செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே. ஸோ இந்த ஒரு மேட்ச்சில் மட்டும் 45க்கு 4 ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே. செகண்ட் இன்னிங்ஸில் கேகேஆர் வந்து 63க்கு 1ன்னு சொல்லி இது வந்து குவாலிஃபையர் 1 மேட்ச்சு. ஸோ பேசஸ் பொறுத்த வரைக்கும் 31 விக்கெட்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் எடுத்திருக்காங்க லாஸ்ட் 6 கேம்ஸில். அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 17, செகண்ட் இன்னிங்ஸில் 14 சொல்லி ஷேர் ஆயிருக்கு. ஸ்பின்னர்ஸ் 14 விக்கெட், அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 11, செகண்ட் இன்னிங்ஸில் 13 அப்படிங்கிற மாதிரி வந்து ஷேர் ஆயிருக்கு. ஸோ இப்போ பவுலர்ஸோட டைப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 16 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 14 விக்கெட்டும், லெஃப்ட் ஆம் பவுலர்ஸ்க்கு 9 விக்கெட், ஓவரால் 39 விக்கெட்ஸ். லெக் பிரேக் போலர்ஸ்க்கு 5 விக்கெட். சைனாமேனுக்கு விக்கெட் எதுவும் கிடைக்கல. இந்த மேட்ச்சுக்கு சைனாமேனும் ப்ளே பண்ணலை. ஸோ லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ்க்கு 6, ஆஃப் பிரேக் பார்த்திங்க அப்படின்னா 8. ஆஃப் பிரேக் வரையில் ஓரளவுக்கு பிக்ஸ் வந்து இருக்காங்க. தீக்ஷனாக இருக்கார். ஸோ ஆப்போசிட் டீமில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வாஷிங்டன் சுந்தர் ஸோ போல் பண்ணுவாரா அப்படிங்கிறதே பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இப்போ ஹெட்வெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜிடியோட டாமினேஷன் ரொம்ப இருந்திருக்கு. 6 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. 5 முறை ஜிடி தான் வின் பண்ணியிருக்காங்க. 1 முறை ஆர்ஆர் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போது பட்லர் அண்ட் பிரசித் கிருஷ்ணா ஆர்ஆர் பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஜிடிக்காக ஆர்ஆருக்கு அகென்ஸ்டாகவே ப்ளே பண்ண போகிறாங்க. அந்த பர்டிகுலர் வியூ பார்க்கறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ ஜிடியோட பிளேயிங் 11. ஸோ சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் ஸ்ட்ராங்கான ஓப்பனர்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜாஸ் பட்லர், ஷெர்ஃபேன் ருதர்ஃபோர்டு, வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், ராகுல் டிவாட்டியா, ரஷீத் கான், ஷாய் கிஷோர், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா அண்ட் இஷாந்த் சர்மா. இதான் பார்த்திங்க அப்படின்னா ஜிடியோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் 11 அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. இதில் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பவுலிங் யூனிட். ஸோ பவுலிங் பொறுத்த வரைக்கும் இஷாந்த் லாஸ்ட் மேட்ச் 4 overs போயிருந்தார், எக்ஸ்பென்சிவ்.
ஸோ பிரசித் கிருஷ்ணா 4 ஓவர், சிராஜ் 4, ஷாய் கிஷோர் 4 அண்ட் ரஷீத் கான் 4 ஓவர். ஸோ இதில் மோஸ்ட் ப்ராபப்ளி இஷாந்த் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா சுந்தருக்கு ஷேர் ஆகிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஆப்போசிட் டீமில் பெருசாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஜெய்ஸ்வால் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்மேயர் தான் மிடில் ஓவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. ஸோ மற்றபடி பார்க்கையில் பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போது டீமோட பிளேயர்ஸோட ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜ் அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். சாய் சுதர்ஷன் இந்த கிரவுண்ட் ரொம்பவே பிடிச்ச கிரவுண்ட். இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக 27 அவரோட ஆவரேஜ் 2 மேட்ச் ஆடி இருக்காரு. 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். விசிக்கு 2 இன்னிங்ஸுமே எலிஜிபிளான பர்சன் அந்த மேட்ச்க்கு தெரிய வராரு. சுப்மன் கில்லையும் நீங்கள் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்ஆர் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச டீம். இனிஷியலாக சந்தீப் சர்மா ஓரளவுக்கு சின்ன பேட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்திங்க அப்படின்னா இவர் நல்லா ஆடி கொடுக்கறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ 2 இன்னிங்ஸுமே சுப்மன் கில்லை பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஒரு விசிஆர் கேப்டன் இந்த மேட்ச்க்கு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜாஸ் பட்லர் வந்து லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்பு, பட் இந்த கிரவுண்டில் நடந்த மேட்சஸில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. 59 பார்த்திங்க அப்படின்னா வென்யூ ஆவரேஜ் இருந்திருக்கு. ஹெட் வென்யூவில் ப்ளே பண்ணல, பட் வென்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா செம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ பாஸ்ட் ஓவர் தியர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்ல விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாகவும் இருக்கார். டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். உங்களுக்கு சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷனுக்கு ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னா சேஃபான பிக்கு பட்லர் விசிஆர் கேப்டன் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷெர்ஃபேன் ருதர்ஃபோர்டு செம்ம இம்பேக்ட் பிளேயர். இந்த சீசனில் இம்பேக்ட் பிளேயரை பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டீம் ஜிடி தான். என்னதான் கிளென் பிலிப்ஸு ஸோ கிட்டத்தட்ட சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பறந்து ஃபீல் பண்ணார்னு நம்ம சொன்னாலும் கிளென் பிலிப்ஸை விட ருதர்ஃபோர்ட் மேலே பிலீவ் பண்ணி அவரை பார்த்திங்க அப்படின்னா இம்பேக்ட் பிளேயராக கொண்டு வருவாங்க. அவரும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பிக் பேஷ் லீக்கில் இவர் ஒரு டீம் எடுத்திருந்தாங்க. ஒரு மேட்சுமே அடிக்கலை. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாப் ஆகிட்டே தான் இருந்தார். அந்த டீம்லேருந்து இன்டர்நேஷ்னல் லீக் T20க்கு பார்த்திங்க அப்படின்னா ஷிஃப்ட் ஆகி போயிருந்தார் பாதி டோர்னமெண்ட்லேயே. அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஆடலை. பட் ஐபிஎல் வந்ததுக்கப்புறம் அவரோட கேம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. 40% ஃபஸ்ட்டு பேட்டிங் கூட கம்பேர் பண்ணல. நீங்கள் 2வது பேட்டிங்கில் அதிக ப்ரியாரிட்டி விட்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சுந்தர் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அன்பிரடிக்டபிள். நான் அதை வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்பர் 4 பேட்டிங்கும் வர வைக்கலாம், ஓவரும் கொடுக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது சுப்மன் கில்லோட கையில் தான் இருக்குது. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர் ரிஸ்கியாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ சுந்தர் கூட கம்பேர் பண்ணல ருதர்ஃபோர்டு வந்து ஒரு பெஸ்ட் பிக்குங்க தெரிய வராரு. ஷாருக் கான் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஒரு நம்பிக்கையான பிக்காக இருக்கார். 58 ஹெட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜாக வச்சுருக்காரு. ராகுல் டிவாட்டியா வர்சஸ் ஆர்ஆர் ஓரளவுக்கு டீசென்ட் பிக்காக இருப்பார். இவர் ஆர்ஆருக்காக நிறைய மேட்சஸும் ப்ளே பண்ணியிருக்காரு. 2வது பேட்டிங் தான் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா இவரை நம்ம ட்ரை பண்ண சொல்லுவோம். சேம் 2வது பேட்டிங் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ரஷீத் கான் நான் இதுவரைக்கும் ப்ளே பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் 16% வந்து ஒரு ஐபிஎல் மேட்ச்சில் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து நான் பார்க்குறேன். ஸோ அந்தளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கு. 1-1-0-0-0ன்னு சொல்லி பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு 14 மேட்ச் ஆடி 16 விக்கெட் ஹெட்ல வென்யூலையுமே டீசென்ட் நம்பர்ஸ் தான் இருந்திருக்கு. 2 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா அதை 2வது போலிங் பண்ணும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சாய் கிஷோர் இந்த வருஷம் கலக்கிறாரு. ஸோ ரஷீத் கானோட அந்த குறையை தீர்த்து வைக்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்திருக்கு. 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். 2022 நினைக்கிறேன் சம்திங். ஆமாம், 2022 பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆர் வர்சஸ் ஜிடி ஃபைனல் மேட்ச்சில் ஜிடி வந்து கப் வின் பண்ணுவாங்க. அதில் ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட் பவுலிங்கில் 3 விக்கெட்டு, பேட்டிங்கில் ஒரு 30 ரன் அடிச்சிருப்பார். பட் முக்கியமான 2 விக்கெட்டை சாய் கிஷோர் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எடுத்து கொடுத்தாரு. அந்த மேட்ச்சில் சாய் கிஷோர் தான் வைஸ் கேப்டனாக வந்திருந்தார் ஃபஸ்ட்டு பவுலிங்கில். கேப்டன் ஹர்திக் பாண்டியா, வைஸ் கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா சாய் கிஷோர் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தாங்க அந்த இயர் ஃபைனலில். ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே பண்ணுவார். ஃபஸ்ட்டு பவுலிங் ஆர் செகண்ட் பவுலிங் சாய் கிஷோர் போத் இன்னிங்ஸும் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். முகமது சிராஜ் 91% பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ வெளியில் போன மேட்சஸ்லாம் 3 விக்கெட் 4 விக்கெட்னு எடுத்திருக்காரு. நல்லா நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கேமில் விக்கெட்லெஸ்ஸாக போயிருந்தார். அதுக்கு அடுத்த மேட்ச் 2, அடுத்து 3, அடுத்து 4. ஸோ மறுபடியும் இந்த மேட்ச்சுக்கு 1 விக்கெட் இல்லைனா 0 விக்கெட்டில் முடிக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. இவர் கூட கம்பேர் பண்ணல பிரசித் கிருஷ்ணாவை இந்த மேட்ச்க்கு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். 91% ட்ரை பண்ணியிருக்காங்க. 1 விக்கெட் எடுப்பார். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டாக போல் பண்ணும்போது அதிக இம்பார்ட்டன்ஸ் இவர்கிட்ட போய்க்கலாம். மற்றபடி பிரசித் கிருஷ்ணாவே ஒரு பெஸ்ட் பிக்காக தெரிய வராரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் 35% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்ல 5 மேட்ச் ஆடி 6 விக்கெட்டு. ஃபஸ்ட் பவுலிங்கில் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து 2 இன்னிங்ஸ்லையும் இருந்திருக்கு. வென்யூவாக இருக்கட்டும் ஹெட்டாக இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங்கில் பிரசித் கிருஷ்ணா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஸோ பஞ்சாப்க்கு அகேன்ஸ்டாக மட்டும்தான் இவர் எக்ஸ்பென்சிவாக போயிருந்தார். மும்பைக்கு அகேன்ஸ்டாக குவாலிட்டியான ஸ்பெல் போட்டு வின் பண்ணி கொடுத்தாரு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இஷாந்த் சர்மா ஃபஸ்ட்டு பவுலிங்கில் நீங்கள் இவரை கன்சிடர் பண்ணிக்கலாம். 5 மேட்ச் ஆடி 9 விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்ல எடுத்திருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்திருக்கு.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிளேயர்ஸோட பேட்டிலில் ஃபஸ்ட்டு சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெருசாக விக்கெட்ஸ் எடுத்திருக்கானா ஆகாஷ் மத்வால் 2 முறை அவுட் எடுத்திருக்காரு. ஸோ ஹசரங்கா 2 முறை, தேஷ்பாண்டே 2 முறை, மற்றபடி பெரிய விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கலை. சுதர்ஷனுக்கு பெருசாக வீக்னஸ் எதுவுமே இல்லை, எல்லாருமே நல்லா ஆடிருக்காரு. ஜாஸ் பட்லரை கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஃபரூக்கி மட்டுமே 2 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ஷாருக் கானுக்கும் வீக்னஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்ததாக ஷர்ஃபேன் ருதர்ஃபோர்ட் பொறுத்த வரைக்கும் வீக்னஸ் எதுவுமே இல்லை. ராகுல் டிவாட்டியாவுக்கும் பெருசாக வீக்னஸ் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ ஜிடி டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சுப்மன் கில் இருக்கார் ஹை பர்சன்டேஜில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், ஸோ 40% ருதர்ஃபோர்ட், வாஷிங்டன் சுந்தர் இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா சாய் கிஷோர், முகமது சிராஜ். இப்போ உங்களுக்கு ஒரு 5 பிளேயர்ஸ் வரைக்கும் ஹை பர்சன்டேஜ், அதாவது ஒரு 50, 55, 60% மேலே இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் இந்த 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் இந்த 3 பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தரை நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணும்போது சம் டீம்ஸில் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். ஸோ சிம்பிளாக எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்கில் இந்த 3 பிளேயருமே ஃபஸ்ட் இன்னிங்ஸும் நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான், 2வது இன்னிங்ஸும் நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். பட் சுப்மன் கில் லாஸ்ட் மேட்ச் வந்து கிட்டத்தட்ட நாட் அவுட்டில் முடிச்சிருந்தாரு. ஸோ ஸ்லைட்லி ரிஸ்க் எடுக்கலாம். பட் ஃபஸ்ட் பேட்டிங்கில் சுப்மன் கில்லோட பர்ஃபார்மன்ஸ் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் நல்லா இருந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 3 பிளேஸில் யாராவது ஒருத்தர், இது வந்து உங்களோட சாய்ஸில் விடுறேன், கண்டிப்பாக இந்த பிளேஸில் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா சிராஜ் அண்டு ஷாய் கிஷோர். இதில் சிராஜ்கிட்ட நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லோ பர்சன்டேஜ் பிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்த மேட்ச்க்கு இருக்காங்க. ஸோ அதில் பிரஷித் கிருஷ்ணா ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பார், ஷாருக் கான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிக்காக தெரிய வராரு, அண்ட் ரஷீத் கான். இந்த 3 பிளேயர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜில் ஒரு கோல்டன் பிக்காக இந்த மேட்ச்க்கு தெரிய வராங்க. சிபிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், அதுக்கு அடுத்தபடியாக பிரஷித் கிருஷ்ணா, இந்த 3 பிளேயர்ஸும் உங்களுக்கு சிவிசிக்கு இந்த டீமில் பெஸ்ட் பிக்கு, அண்ட் சுப்மன் கில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயிங் லெவனில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு ஓப்பன் பண்ணுறாங்க, ரியான் பராக், நிதிஷ் ராணா, ஹெட்மயர், த்ருவ் ஜுரல், வனிந்து அசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், குமார் கார்த்திகேயா இம்பாக்ட் பிளேயராக வராரு. அடுத்து மகேஷ் தீக்ஷனா, யுத்வீர் சிங், லாஸ்ட்டாக சந்தீப் சர்மா. இது வந்து ஆர்ஆரோட பிளேயிங் லெவன். இப்போ 4 ஓவர்ஸ் யாரெல்லாம் போல் பண்ண போகிறா? ஃபஸ்ட்டு சந்தீப் சர்மா, 2வது தீக்ஷனா, 3வது ஜோஃப்ரா, 4வது ஹசரங்கா. மிச்சம் இருக்கக்கூடிய 4 ஓவர்ஸை யுத்வீர் அண்ட் குமார் கார்த்திகேயா வந்து ஷேர் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. மோஸ்ட் ப்ராபபிளி இந்த டீமில் ஏதாவது ஒரு ஸ்பின்னர்ஸை உள்ளே இன்க்ளூட் பண்ணிவிட்டு, இன்கேஸ் நான் சொல்கிறது ரேர் தான், இன்கேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆகாஷ் மத்வாலை 11ல் கொண்டு வராங்களா, லாஸ்ட் மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், இம்பாக்ட் பிளேயரில் வச்சுருந்தாங்க. ஸோ அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோட எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அகெயின்ஸ்ட் ஜிடி ரொம்ப போர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நியூ பால் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிராஜ் நல்லா தான் போல் பண்ணுவார். பட் இஷாந்த் தான் பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு ரொம்பவே த்ரெட்டாக இருப்பார். அந்த ஃபஸ்ட் ஸ்லிப் இல்லைனா விக்கெட் கீப்பிங்க்கு ஒரு ஸ்விங் அவுட் ஸ்விங்கரில் பார்த்திங்க அப்படின்னா கேட்ச் ஆகிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 50-50 ஆப்ஷனில் நீங்கள் எஸ்எஸ்பிகிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது அதிக ப்ரையாரிட்டி கொடுத்துக்கலாம். சஞ்சு போத் இன்னிங்ஸுமே நல்ல பிக்காக இருப்பார். 2 இன்னிங்ஸுமே நீங்கள் பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா விசிஆர் கேப்டன் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரியான் பராக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். போல் பண்ணதுக்கான பாசிபிள் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. ஸோ பேட்டிங்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் சாலிடாக ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார். லாஸ்ட் மேட்ச் ஒரு அடித்த 45ல் நிறைய டாப் எட்ஜு, ஸோ லக்கி ஷாட்ஸ் வந்து நிறைய இருந்தது, நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பட் இந்த கிரவுண்டில் இவர் ரொம்ப லைக் பண்ணி ஆடுவார். ரீசன் என்ன அப்படின்னா சின்ன கிரவுண்டு, ஸோ ஸ்ட்ரைட் பவுண்ட்ரிஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். 65 மீட்டர்லேருந்து 68 மீட்டர் தான் இருக்கும். சைட் பவுண்ட்ரிஸுமே ஒரு 60-64 மீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லைக் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர் ஃபஸ்ட்டு பேட்டிங் நான் வீசி கொடுத்துக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நிதிஷ் ராணா ஆப்போசிட் டீமில் வாஷிங்டன் சுந்தர் இருக்கார். பட் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான் அப்படிங்கிறது தெரிய வருது. லாஸ்ட் மேட்ச்சில் 3 குவாலிட்டி லெஃப்ட் ஹேண்டர் இருக்கும்போதே சுப்மன் கில் பார்த்திங்க அப்படின்னா ஓவர் கொடுக்கல. அதுக்கு முன்னாடி ஜிடி வர்சஸ் எம்ஐ மேட்ச்சில் ரஷீத் கானுக்கே பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெல் முடிக்கலை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. ஸோ நிதிஷ் ராணா ரேராக ஃபஸ்ட் பேட்டிங் போகலாம். இன்டென்ட் காட்டுறாரு, அந்த அக்ரெசிவ் இன்டென்ட் பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி ஃபஸ்ட் பால்லேருந்தே காட்டுறாரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து நீங்கள் ரிஸ்க் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷிம்ரன் ஹெட்மயர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்க்கு மஸ்ட் பிக்கு. 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். சேஸில் அதிக ப்ரியாரிட்டி நான் அதான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன். 2வது பேட்டிங்னா ஹெட்மயர் பொறுத்த வரைக்கும் டார்கெட் தெரிஞ்சுது அப்படின்னா குவாலிட்டியாக ஆடி கொடுப்பாரு. சின்ன ஓவர்ஸில் கூட பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஸ்கோர்ஸ் வந்து அடித்து கொடுப்பாரு. ஸோ சேஸில் அதிக ப்ரியாரிட்டி ஹெட்மயர் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். த்ருவ் ஜுரல் ரீசெண்ட் டேஸில் நல்ல டச்சில் இருக்கார். 26% பிக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணும்போது அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த மேட்ச்க்கு நீங்கள் கொடுத்துக்கலாம்.
வனிந்து ஹசரங்கா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். இந்த வென்யூ அவருக்கு சூட்டபிள் ஆகுமாங்கிறது ஒரு டவுட்டு தான். ஆனால் ரெண்டாவது போலிங் பண்ண போகிறாங்கன்னா ஸ்மால் லீக்குக்கு ஒரு பெஸ்ட்டான சிவிசி அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது. ஸோ செகண்ட் போலிங்கில் விசிஆர் கேப்டன் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் போலிங் ரேராக 50-50 ஆப்ஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜோஃப்ரா லாஸ்ட்டு ஒரு 4 கேம்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு 2 கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ், 100 ரனுக்கு மேலே கன்சீட் பண்ணியிருந்தார். அதுக்கடுத்த 2 மேட்ச்சில் வெறும் 38 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்ட் கேமில் ஒரு செம்ம பவுலிங் பர்ஃபார்மன்ஸ், 3 விக்கெட்டு. ஹெட்வெட்லேயும் ப்ளே பண்ணல, வென்யூலையும் ப்ளே பண்ணல, இன்ஜுரி காசுனால ரொம்ப வருஷம் ஆடாமல் இருந்தார். ஸோ அந்த ரீசனுக்காக ப்ளே பண்ணல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போலிங்கில் ஜோஃப்ரா கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் இவருமே இந்த மேட்ச்சுக்கு 50-50 ஆப்ஷன் தான். இந்த டீமில் இருக்கக்கூடிய யுத்வீர் சிங் அண்ட் சந்தீப் சர்மாவுக்கு தான் இந்த கிரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ குமார் கார்த்திகேயா அந்த கிரவுண்டில் 2 மேட்ச் ஆடி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் போனீங்க அப்படின்னா செகண்ட் போலிங் போகலாம். பட் ஆப்போசிட் டீமில் இவரை ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தீக்ஷனா 3 மேட்ச் ஆடி 4 விக்கெட் ஹெட்வெட்டில் வென்யூவில் ப்ளே பண்ணது கிடையாது. 2வது போலிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மகேஷ் தீக்ஷனாவுக்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட்டாக யுத்வீர் சிங் அண்ட் சந்தீப் சர்மா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா யுத்வீர் சிங்கோட ரீசன்ட் ஃபார்ம் ஒஸ்ட்டாக இருந்தாலும் நல்ல ஹை டால் பேஸ் பவுலர். ஸோ நல்ல ஹார்ட் லென்த் வந்து வீசுகிறாரு. பிரசித் கிருஷ்ணா எப்படி மும்பைக்கு அகேன்ஸ்டாக சேஸில் ஒரு குவாலிட்டியான ஏரியாஸில் வந்து போல் பண்ணாரோ அந்த மாதிரி போல் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2 ஓவர்ஸ் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ரேராக போனீங்கன்னா ஃபஸ்ட் போலிங் பிக் பண்ணுங்கள், ஜிஎல்ல மட்டும். லாஸ்ட்டாக சந்தீப் சர்மா உங்களுக்கு பெஸ்ட்டு பிக். இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 2-3 விக்கெட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேப்டன் சஞ்சு வந்து இவர் ரொம்ப நம்புகிறாரு, ரேட்டின் பிளேயரும் கூட ரொம்ப நம்புகிறாரு. ஸோ அது ஃபேண்டசிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு போலிங்கில் அதிக ப்ரியாரிட்டி நீங்கள் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டிலில் ஃபஸ்ட்டு எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலை பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வீக்னஸ் எதுவுமே இல்லை. எல்லா பவுலர்ஸுமே ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. இதில் இஷாந்துக்கு அகேன்ஸ்டாக நான் மேலே மென்ஷன் பண்ணியிருந்தேன், 2 பால் ஃபேஸ் பண்ணி ரன்ஸ் எதுவும் ஆடாமல் விக்கெட் ஆகிருக்காரு. ஸோ அடுத்து சஞ்சு சாம்சனை கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. ரபடா மட்டும் 2 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. பட் ரபடா ஒரு சின்ன இன்ஜுரியில் இருக்கார். ஸோ அந்த ரீசனுக்காக நமக்கு ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஸோ நிதிஷ் ராணா பொறுத்த வரைக்குமே யாருமே பெருசாக வீக்னஸ் இல்லை. ரியான் பராகுக்குமே வீக்னஸ் இல்லை. ராஷித் மட்டும் 2 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ஸோ துருவ் ஜுரலுக்கு பேட்டில் எதுவுமே இல்லை. ஹெட்மேயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிராஜ் 2, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாட்ஸ் வந்து மாறி இருக்குது. சிராஜ் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த ஸ்டாட்ஸில் மிஸ்டேக் இருக்குது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஆர்ஆர் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்காங்க, ஃபஸ்ட்டு அதில் யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம். ஸோ 1-2 சாம்சங் ஹை பர்சன்டேஜ் பிக் தான். ரியான் பராக் இருக்கார். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வனிந்து ஹசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹை பர்சன்டேஜ் பிக்ஸாக இருக்காங்க. ஸோ இதில் ஜெய்ஸ்வால் நீங்கள் 50-50 ஆப்ஷனில் ரிஸ்க் எடுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக ஜோஃப்ரா அந்த 2 பிளேயர்ஸ்கிட்ட நீங்கள் ஜிஎல்ல ரிஸ்க் எடுக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ லோ பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் சந்தீப் சர்மா அண்ட் ஷிம்ரன் ஹெட்மேயர் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு பிக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் தான். பட் போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். ஹெட்மேயருக்கு 2வது இன்னிங்ஸில் அதிக ப்ரியாரிட்டி, 2வது பேட்டிங் பண்ணும்போது கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். யுத்வீர் சிங் ஆர் தீக்ஷனா உங்களோட சாய்ஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் யுத்வீர் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நான் ஜோஃப்ரா வந்து ஃப்ளாப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன், 50-50 ஆப்ஷன் அப்படிங்கிறத. ஸோ அதனால் யுத்வீர் வந்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டீமில் வனிந்து ஹசரங்கா ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பார். சஞ்சு சாம்சன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிற அளவுக்கு பெரிய பிளேயர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ரியான் பராக் ஓரளவுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் விசிஆர் கேப்டன் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நாம கிரியேட் பண்ணிக்கக்கூடிய பேஸ் டீமில் விக்கெட் கீப்பர்ஸில் சாம்சன், பட்லர், துருவ் ஜுரல் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் கில், சுதர்ஷன், ஜெய்ஸ்வால். ஆல்ரவுண்டர்ஸில் பராக், ஹசரங்கா. பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்ச்சர், சிராஜ், சாய் கிஷோர் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் டீம் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். கேப்டன் சுதர்ஷன், வைஸ் கேப்டன் பட்லர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜிடி கூட ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் வரும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட 2 டீமே பார்த்திங்க அப்படின்னா சிவிசி போயிருக்கோம். இது ஃபைனல் டீம் கிடையாது. ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய டீம்ஸ் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். கிராண்ட் லீகில் டீம் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ எண்ட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஷோ ஆகிட்ருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீகில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி டீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுங்கிற ஐடியா அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கும்.
ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.